வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய 4 முக்கியமான பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நாம பார்க்க போறோம். நம்பர் 1, கண்ட்ரோல் யோர் மார்னிங். உங்களுடைய காலை நேரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஒவ்வொரு காலை நேரத்திலையும் உங்களுக்கு 2 விதமான சாய்ஸஸ், வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, நீங்க காலையில எழுந்திருச்சு உங்களுடைய நாளை நீங்க வெற்றி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன கனவு கண்டுகிட்டு இருந்தீங்களோ அந்த கனவை கண்டினியூவா நீங்க காண ஆரம்பிக்கலாம். பட் உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய நாளை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் உங்களுக்குன்னு அந்த நேரத்தை ஒதுக்கி சில ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஹேபிட்ஸ். உங்களுடைய மைண்டை, உங்களுடைய ஸ்கில்லை, உங்களுடைய உடம்பை ரெடி பண்ணுற, தயார் பண்ணுற, வலிமைப்படுத்துகிற ஹேபிட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நம்பர் 2, லிமிட் யுவர் அவைலபிலிட்டி. உங்களுடைய பொன்னான நேரத்தை எல்லாருக்குமே வள்ளல் மாதிரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்காதீங்க. சில மனிதர்களை நீங்க பார்த்துருக்கலாம், அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். சும்மா அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இங்க இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு, இதை நீங்க பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோயின்னு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லா கமிட்மெண்ட்டையும் தூக்கி அவங்க தலையில வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் மற்றவங்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுக்காக அதிகமாக கமிட்மெண்ட்டை நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நீங்க கமிட்மெண்ட்டை கொடுக்கறது எப்போ? மற்றவங்களை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் கன்சிடர் பண்ணணும், ஆனால் அது ஒரு அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய நேரத்தை மற்றவங்க வீணடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, உங்களுடைய அவைலபிலிட்டியை நீங்கள் கம்மி பண்ணணும். நீங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் ஃபோன் கால் மூலமாகவோ நேரடியாக உங்களை அதிகமாக சந்திக்கிற வாய்ப்புகளை நீங்கள் குறைக்கணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் மற்றவங்களை அனுமதிக்கணும். இதை பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னொரு நன்மையும் கிடைக்கும். அது என்னன்னா, மற்றவங்க முன்னாடி உங்களுடைய மதிப்பு கொஞ்சம் உயரவும் செய்யும். நம்பர் 3, பி a person of decisive. முடிவு செய்யும் ஆற்றல் உள்ள மனிதர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, முடிவெடுத்து பழகுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய நபராக இருங்க. நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், நான் எடுக்கிற முடிவு ஒருவேளை தவறா போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, ஒரு சரியான முடிவை எடுத்து நீங்க பழகணும் அப்படின்னா, சரியான முடிவு எடுப்பது எப்படி அப்படிங்கிறது நீங்க கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க சில தவறான முடிவுகளை எடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்க அதை இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கட்டம் வரும்போது நீங்க சரியாக முடிவெடுப்பது எப்படி அப்படிங்கிற அந்த கலையை நீங்க கத்திருப்பீங்க. நம்பர் 4, த ரைட் சாக்ரிஃபைஸ். நண்பர்களே, உங்கள் கனவிற்காக நீங்கள் எதையும் பலி கொடுக்கவில்லை என்றால் உங்கள் கனவு பலிகடாவாகிவிடும். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை நீங்க பலி கொடுக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதாவது அந்த ஒரு வேலையை செய்யாம முக்கியமான வேலையை செய்யறதுக்கு நீங்க அதை ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த வீடியோவை மிட் நைட்ல கூட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய தூக்கத்தை நீங்க பலி கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு வீடியோவை பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கலாம். அந்த இடத்துல உங்களுடைய தூக்கத்தையும் உங்களுடைய ரெஸ்ட்டையும் உங்களுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்டையும் உங்களுடைய அந்த நல்ல நேரத்தையும் நீங்க பலி கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த நல்ல விஷயத்தை பலி கொடுக்கறதுனால நிறைய கெட்ட விஷயங்களை நீங்க அனுமதிக்கிறீங்க. அதோடு நிறைய நல்ல விஷயங்களை உங்ககிட்ட வராம நீங்க தடுத்துக்கிட்டும் இருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா சரியான விஷயத்துல நம்முடைய கவனத்தையும் நேரத்தையும் நம்ம கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சில சாக்ரிஃபைசஸையும் நீங்க பண்ணி ஆகணும். அதாவது உங்களுடைய சில என்டர்டெயின்மெண்ட்டையோ அல்லது வேறு சில ஹாபிஸையோ நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி சாக்ரிஃபைஸ் பண்றதுனால உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை நீங்க கம்ப்ளீட்டா இழக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரியான அளவில் அந்த என்ஜாய்மெண்ட்டை, அந்த என்டர்டெயின்மெண்ட்டை வச்சுக்கணும். பட் அதிகமாக உங்களுடைய வேலைகளில் நீங்கள் அதிகமான கவனத்தை கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் எதை பலி கொடுக்க போகிறீங்க, எதை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய கனவை உருவாக்குறதுக்கான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதற்கு தடையாக இருக்கிற அல்லது அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண விடாமல் தடுக்கிற விஷயத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுடைய கனவையே பலி கொடுக்க போகிறீங்களா? நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சில பழக்கங்களையோ ஒரு சில செயல்பாடுகளையோ நீங்கள் பலி கொடுக்கணும்.